அத்தை அத்தை வீரபாண்டிக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி தரீங்களா? ஏன் அத்தை பேசாம இருக்கீங்க? காய்ச்சறேன். ஏன் அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. பாலுன்னு நினைச்சதெல்லாம் விஷமா தெரியுது, விஷம்னு நினைச்சதெல்லாம் பாலா தெரியுது. யார சொல்றீங்க அத்தை? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலமா, பொதுவா சொன்னேன். திலகா, உன் பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்குமா? என்னம்மா? அந்த தரங்கட்ட தங்கதோர நான் நடத்த கட்டவன வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. படிக்கிறேன், கேளுங்க. மேற்படி திலகா என்பவர் என் கட்சிக்காரர் தங்கதுரைக்கு மனைவியாக இருந்தவரை நல்லவராக இருந்தார், ஒழுக்கமாக இருந்தார். இப்பொழுது அவரை பிரிந்து வாழும் அவர் யாரோ ஒரு நபருடன் நெருக்கமாக பழகி அவர் மூலம் தாயாகி நிற்கிறார். இந்த நிலையில் அவரது முழு கவனம் எனது கட்சிக்காரருக்கு பிறந்த மகன் வீரபாண்டி மேல் இருக்காது என்பதாலும், இந்த சூழ்நிலையில் அவரது மகன் வீரபாண்டி ஒழுக்கமாக வளரமாட்டான் என்று எனது கட்சிக்காரர் பெரிதாக கவலைப்படுவதாலும், வீரபாண்டியின் எதிர்கால நலனை கருதி திலகாவிடம் இருக்கும் வீரபாண்டியை எனது கட்சிக்காரர் தங்கதுரையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நோட்டீஸ் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இருக்கு? அதாவது நான் ஒழுக்கம் கெட்டவளா போயிட்டதால எப்ப வேணாலும் என் கள்ள புருஷ பேச்ச கேட்டுக்கிட்டு வீரபாண்டிய நான் கொலை பண்ணாலும் பண்ணிடுவேனா? அதனால நான் சமாதான அடிப்படையில வீரபாண்டிய தங்கதுரை கையில தந்துடணுமா? இல்லனா என்ன கோர்ட்ல நிக்க வச்சு கேவலப்படுத்துவாங்களாம். இருந்தாதானே அவன் உன்னை கேவலப்படுத்துவான். கொன்னுறேன் அவனை. அவன்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. ஐயோ மாமா, இது இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தங்கதுரை, என்னங்க? ஐயோ மாமா, என்னங்க? வேண்டாம் மாமா, வேண்டாங்க. கீழ போடுங்க. கீழ போடுங்க. கைய விடு. மாமா சொன்னா கேளு. அவனா நானான்னு பாக்குறேன், அப்புறம் கத்திய கீழ போடுறேன். நாகலட்சுமி, இன்னையோட முடிவு பண்ணிக்க. நமக்கு நீலாவதி மட்டும் இல்ல, தங்கதுரை நீ இல்லன்னு முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா, நீங்க செத்து பொழைச்சவரு, இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. என்னமா பேசுற நீ? அந்த திருட்டு ராஸ்கல் பிறந்ததுல இருந்தே புறம்பாக்கா வாழ்ந்துட்டு இருக்க தருதல பையன் உன்னை பத்தி தப்பா பேசுவான். உன்னை கோர்ட்ல நிறுத்த பாப்பான். நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இருக்க மாட்டேன். அந்த தங்கதுரை என்னால பிறந்தவன், என்னாலதான் சாக போறான். ஆமா, என்னால இந்த உலகத்துக்கு வந்த தங்கதுரை என்னாலே இந்த உலகத்தை விட்டு போகட்டும். அதெல்லாம் நடக்காது. நான் இருக்கேன், வாங்க. சொன்னா கேளு அபி, வேண்டாமே. என்னை பத்தி சொல்லாம இருந்தா என் வேலை நிலைக்கும். என் வேலை நிலைச்சா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். பாத்துக்கோங்க. நீ கவலையே படாதம்மா. எந்த நிலைமையிலையும் இதெல்லாம் ஒன்னால தான் தெரிஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சரி வாங்க, மெதுவா எந்திரிங்க. ஒரு 10 அடி நடந்து போலாம். உங்களை நடக்க வைக்கலனா டாக்டர் என்ன திட்டுவாங்க. வாங்க. வாங்க மம்மி, ப்ளீஸ். அபி, வாங்க மம்மி. வாங்கன்னு சொல்றேன்ல. நம்ம வேணா மேல போய் விளையாடலாமா? வாங்க மம்மி. அபி புரிஞ்சுக்கோ அபி. வாங்க மம்மி. ஏய் அபி, நான் வேண்டாம்னு சொல்றேன்ல. வாங்க மம்மி. அபி வேண்டாம். அபி, அரக்கி அரக்கி, ஏண்டி என் பேத்திய கீழே தள்ளி விட்ட? ஐயோ அத நான் தள்ளி விடல. பேசாத பேசாத.
பேசுனா கொன்னுடுவேன். நீ என்ன ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? போய் பேத்திய கூட்டிட்டு வா. பாத்தியாடா, உன் கண்ணால பாத்தியா? என் பேத்திய எவ்வளவு வேகமா கீழே தள்ளி விட்டா பாத்தியா? இவ்வளவு போய் பெரிய அவன் பேசுனியே. இதுதான் அவ ஒரிஜினல் கேரக்டர். சம்பந்தியம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த வீட்ல யாரும் இல்லைன்னு, யாரும் பார்க்கலன்னு என் பேத்திய கீழே தள்ளி விடுறா. யாரு? கவிதாவா? இருக்காது சம்பந்தியம்மா. கவிதாவும் அபியும் ஆசையை விளையாடிட்டு இருந்தாங்களே. பாத்தியாடா, பச்சை குழந்தைய அடிச்சு தள்ளி விடுறது இந்த அம்மாவுக்கு ஆசையா விளையாடுற விளையாட்டம். திரும்பவும் சொல்றேன், இந்த கவிதா நல்லவளே கிடையாது. இப்பவே இப்படி இருக்கா. நாளைக்கு இவளுக்கு குழந்தை பிறந்தா அபிராமி அடிச்சே கொண்டுடுவா. ஆமா, அடிச்சே கொண்டுடுவா. அத நான் சத்தியமா தள்ளி விடல. அவளாதான் என் கையை பிடிச்சு இழுத்தா. அவளாதான் விழுந்தா. ஆமா, நானாதான் விழுந்தேன். மம்மி தள்ளி விடல. பாத்தியாடா, குழந்தை எப்படி மிரட்டி வச்சிருக்கான்னு பாத்தியாடா? சத்தியமா நான் மிரட்டல அத்தை. சரி, நீ மிரட்டி வைக்கல. அபிராமிய சொந்த மகளா தான் பாக்குற, ஒத்துக்கிறேன். என் மகன் பார்த்தானே நீ தள்ளி விடுறத, அதுக்கு என்ன சொல்ல போற? இதோ பாரு கணேஷ், ஊரெல்லாம் தேடி ஒரு விளங்காதவளை விளக்கேத கூட்டிட்டு வந்திருக்கியே, எழுதி வச்சுக்க. இவ தாண்டா அபிராமிக்கு யமனா வந்து சேர போறா. ஆமாண்டா, இவ சித்தி கொடுமைய ஆரம்பிச்சுட்டா. இவதான் உனக்கு வேணும்னா அபிராமி நம்ம கூட இருக்க மாட்டா சொல்லிட்டேன். தேவி இங்க வா. நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் உன்னை நம்புறேன். அம்மா உன்னை தப்பா பாக்குறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியுது. அபிராமி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணதே அபிராமிக்காக தானே. போ, போய் ரிலாக்ஸ்டா இரு, நான் மேல போறேன். அபிச்செல்லம், என்னம்மா நடந்துச்சு? நான் மம்மிய பாட்டி ரூமுக்கு வர சொன்னேன். கை பிடிச்சி இழுத்தேன். மம்மி வரல. கை நழுவி விழுந்துட்டேன். ஐயோ, ஆமா, நீ மம்மி எதுக்கு பாட்டி ரூம் கூப்பிட்ட? அங்க என்ன இருக்கு? அதுவா, அந்த நர்சாத்தி மம்மிய பத்தி பாட்டி கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னது? தப்பு தப்பா சொன்னலா? ஆமா, அவங்க தான் மம்மிய பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. ஏன் அந்த யாரோ என் மாமியாரா இருக்க கூடாதா? கவிதா மேல என் மாமியார் கூட கடுகடுன்னு இருந்திருக்கலாம்ல. கவிதா என் புருஷனுக்கு முன்னாடி என் மாமியாரோட வேஷத்தை கலைச்சவ. கவிதாவால தான் என் புருஷனுக்கே தன் அம்மாவை பத்தின தப்பெல்லாம் தெரிய வந்துச்சு. அதனால அவங்க கவிதா மேல ரொம்ப கோவமா இருக்கலாம்ல.